ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2023 தெலுங்கில் ரிலீஸ் ஆன குமாரி ஸ்ரீமதி இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நித்யா மேனனோட ஃபேமிலியில் ஒரு பூர்வீக வீடு ஒன்று இருக்குது. அந்த வீடை வந்து அவங்க பெரியப்பா எடுத்துக்கிறாரு. அதனால நம்ம நித்யா மேனன் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம நித்யா மேனன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்து அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 30 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. எப்படியாவது அந்த வீடை வாங்கணும் அப்படின்னு இவங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடை வாங்கினா தான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோடு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம கௌதமி வந்து எப்படியாவது தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நித்யாமன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த லைசன்ஸுக்காண்டி ஏறாத இடம் இல்லை. கடைசியில் அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கிடச்சிச்சா, அதே நேரத்தில் அந்த கோர்ட்டில் நடக்கிற கேஸில் இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனர். இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நம்ம நித்யா மேனன் வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. அது வந்து நம்ம கௌதமிக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் அந்த கோர்ட்டில் நடக்கிற கேஸும் அதே மாதிரி வாய்தான்னு தள்ளி போய்கிட்டே இருக்குது. இவங்க எப்படியாவது அந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு இவங்களும் வைராகியத்தோடு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க பெரியப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் வேணா ஒரு 40 லட்ச ரூபா கொடுக்குறேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம நித்யா மேனன் என்ன சொல்கிறாங்களோ, இல்லை எங்களுக்கு அந்த வீடு தான் வேணும், அந்த வீட்டில் தான் நம்ம மொத்த குடும்பமே வாழ்ந்தோம், நம்ம தாத்தா இறந்ததுனால நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க பெரியப்பா கண்டுக்கிறவே இல்லை. அதே நேரத்தில் நம்ம நித்யா மேனன் 13,000 சம்பளத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கோர்ட்டில் இருந்து ஒரு நோட்டீஸ் வருது. என்னென்னா, இந்த கேஸை 6 மாதத்தில் நாங்கள் முடிக்க போகிறோம், அதனால் 40 லட்ச ரூபாயை நீங்கள் உங்கள் பெரியப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த நோட்டீஸில் போட்டு வந்திருக்கு. எப்படியாவது இவங்களும் 40 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது இவங்களுக்கு. அதனால அந்த பார் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாரையும் அவங்க ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த பார் நல்லா போய்கிட்டு இருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த அமௌண்ட் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இல்லை, கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா, நீங்கள் ஹைவே ஒட்டி பார் வச்சுருக்கீங்க, இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் நம்ம நித்யா மேனன் எப்படியோ சமாளித்து, நாங்கள் கரெக்டாக தான் வச்சுருக்கோம், ஏன்னா நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த பார் வந்து ஹைவேஸ்க்கு வெளியே தான் இருக்குது. அதனால் அந்த பிரச்சனையை எப்படியோ சால்வ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த கோர்ட்டில் 6 மாதம் இருந்தது 3 மாதமாக்கி திருப்பி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அவங்க எப்படியாவது அந்த காசை ரெடி பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஃபாரின்லேருந்து அவங்க ஃப்ரெண்டு வராரு. அவர் வந்து நம்ம நித்யா மேனனை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நித்யா மேனனுக்கு இதெல்லாம் தெரியாமல் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸில் ஒரு கேமியோ ரோலில் நம்ம நானி நடிச்சிருக்காரு. அவர் வர அந்த போர்ஷன்லாம் பார்க்கும்போது உண்மையில் நல்லா இருந்துச்சு. கடைசியில் அந்த வீடு வந்து இவங்களுக்கு கிடச்சிருது. அவங்க பெரியப்பா வந்து ஒரு போலி பத்திரத்தை வச்சு தான் இவ்வளோ நாளாக அவங்கள மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. நித்யா மேனன் அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த கல்லுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த வீடோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை நம்ம நித்யா மேனன் கிழிச்சு போட்டாங்க. எதுக்குன்னா, நமக்கு தான் வீடு கிடச்சிருச்சுல, சொந்த பந்தம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போடுறாங்க. இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இதில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம சினிமாட்டோகிராஃபர் கடைசியில் அந்த பாரை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த வீடை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸில் காமெடியில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காமெடியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. சில இடத்துல இந்த சீரியஸாக காட்டுறதே ஆனால் டக்குன்னு காமெடி ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் காட்டுவது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நித்யா மேனன் ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க. அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் வந்து கவிதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சில சம்பவம்லாம் பண்ணுவார். அதெல்லாம் காட்டுவது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹவுஸ் ஓனர் பையன் வந்து நித்யா மேனனுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதுவார். அந்த லவ் லெட்டரை அவங்க வாசிக்கும் போது, இது லவ் லெட்டர் மாதிரி இல்லைடா, ஏதோ காமெடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள நோஸ் கட் பண்ணிடுவாங்க. அதை வந்து அவங்க தங்கச்சி கேட்டுருவாங்க. அந்த சீன்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க பெரியப்பாக்கு 2 பசங்க இருப்பாங்க. அவங்க பண்ணுற காமெடிலாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். எதுக்குன்னா, அவங்க அப்பா வந்து 2 500 நோட்டையும் ஒரு 2000 நோட்டையும் காட்டுவார். இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அவன் என்ன பண்ணுவாங்கன்னா 2 500 நோட்டை வாங்கிட்டு போயிடுவான். எதுக்குன்னா, இதில் 2 நோட்டு இருக்குல்ல, இதுதான் பெருசு அப்படின்னு ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்க பெரியப்பா வந்து போட்டு அவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அதெல்லாம் நம்ம பசங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் வாட்டா, நீங்கள் தான் காசு கொடுத்துட்டீங்களா, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டா கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. கூப்பிட்டாலும் 2 பேர் ஒன்றா வருவாங்க. இல்லை யார் அப்படி இப்படின்னு என்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் நல்லாவே காமிச்சிருக்காரு நம்ம டேரக்டர். ஃப்ளாஷ்பேக்கை வளவள கொலவலன்னு இருக்காமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சு முடிச்சிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கரெக்டாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்க தாத்தா வந்து நித்யா மேனன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார்,
நித்யா மேனனும் கௌதமியும் சின்ன வயசில் எவ்வளோ பாசமாக இருந்தாங்க அதெல்லாம் நம்ம டேரக்டர் அழகாக காமிச்சிருக்காரு. இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் நம்ம டேரக்டர் நல்லா கன்வே பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த வெப்சீரிஸில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த கதை வந்து ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், அதனால எல்லாருமே வெளியே வந்திருப்பாங்க, கடைசியில் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதை தான் நம்ம டேரக்டர் திருப்பி எடுத்து வச்சுருக்காரு. என்ன இந்த வெப்சீரிஸில் காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால இந்த வெப்சீரிஸை தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். எதுக்குன்னா இது 18+ கண்டென்ட் அப்படி எதுவுமே இருக்காது, பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அவங்க அந்த பாரை ஓப்பன் பண்ண பிறகு சம்பவம் ரொம்ப பண்ணுவாங்க, அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பார் வந்து நல்லா ஃபேமஸ் ஆனதுனால பக்கத்து ஊரில் இருந்துலாம் அந்த பாருக்கு குடிக்க வராங்க. அதனால அவங்க ஒய்ஃப்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பார் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம நித்யாமன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரங்க எல்லாருமே குடிக்க வரட்டும், நான் சேஃப்டியாக அவங்கள ஆட்டோவில் ஏற்றி உங்கள் வீட்டுக்கு வெளியவே நாங்கள் இறக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது என்னடா அது இப்படிலாம் பண்ணுறீங்களடா அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது தோணும். அதை நம்ம டேரக்டர் காமிச்சதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த குமாரி ஸ்ரீமதிக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த வெப்சீரிஸ் ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 7 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் குறைஞ்சது 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷமாவது இருக்கும். அதே மாதிரி இந்த வெப்சீரிஸை தாராளமாக ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. Thank you for watching this video.